Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். ஈவினிங் டீ குடிக்கும் போது சாப்பிட்டா செமையாக இருக்கும். நம்ம உளுந்து ஊற வைக்கணும், அரைக்கணும், அந்த விஷயம்லாம் எதுவுமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் அரை கப் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கும் கம்மியாக 1/4 கப் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பொடி பண்ணியாச்சு. இதில் நான் அரை கப் ரவை எடுத்ததால் நான் அரை கப் தயிர் சேர்த்துருக்கேன். புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஒரு உருளைக்கிழங்க, பெரிய உருளைக்கிழங்குனா 1, சின்னதாக 2 உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதையும் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இது நல்லா கலந்துட்டு தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேணாம். நம்ம ஊற்றின தயிர்லேயே வச்சு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது. நான் காரத்துக்கு மிளகு தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி துண்டும் துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது 10 நிமிஷம் கழித்து நம்ம வடை போடுற மாதிரி போட்டு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு இன்ஸ்டன்ட் வடை. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். டீயோடு சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வடை. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thanks for watching.